ஸோ இப்போ ரீசெண்டாக விட்டமின் D3 டேப்லெட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எனக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு டேட்டு தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஸோ அது ஒரு டியூ டேட் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 4 days கழிச்சு தான் எனக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன், எப்போ கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு. நான் ஈவினிங்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வீடு தெரியும் இல்லைன்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் அன்றைக்கி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போயிருந்தேன் இல்லையா, எனக்கு தெரியும், கரெக்டாக வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னார். ஸோ எனக்கு அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் அது சரி பண்ணிவிட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். இவர் வரவே இல்லை, இவரை பற்றி நான் மறந்துட்டேன். ஸோ நான் குளிக்க போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் சார்ஜ் போயிட்டு நான் போயிருந்தேன். ஸோ ஃபோன் வந்து இவர் 4 தடவை பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து கேட்கல, சைலண்டில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நோ ரெஸ்பான்ஸ்ன்னு போட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் உடனே குளிச்சுட்டு வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன், நீங்கள் அங்கே ஆள் இல்லை, நீங்கள் ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அதனால் நான் வந்து அந்த மாதிரி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுங்க, அது ஆல்ரெடி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கினேன். இவர் வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஸ்டாண்டு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அரைக்குறையாக இருக்கேன், டவல் மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாவியும் கொண்டு வரல, உள்ளுக்குள்ளே போய் தேடணும், சாவியை தேடணும், வெளியில் வந்து வாங்கணும், எத்தனையோ பிரச்சனை. ஸோ 4 மாடி ஏறி வந்து கொடுத்துட்டு போக சொல்லலை, அங்கே வந்து கொடுக்கறதுக்கு கூட அவருக்கு வந்து கஷ்டம். இதை தாண்டி கஸ்டமர் நோ ரெஸ்பான்ஸ்னு போட்டதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது நார்மல் அக்கௌண்ட்டில் இருந்த காசை தான் எடுத்து பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறப்ப அந்த வீடா இந்த வீடான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வந்து அலக்கழிக்கிறாரே தவிர வேணுட்டுமே பண்ணுறாங்க போல். அன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்தப்பவே எந்த காலும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனேன். இப்போ செகண்ட் டைமும் உனக்கு வீடு மறந்து போச்சான்னு எனக்கு ஒரே வந்து எரிச்சலாக இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி பண்ண முடியும்? ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தான் உள்ளே போட சொன்னேன், சரி அது வந்து மெடிசன்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதை கூட வேணுட்டுமே வேறு எங்கேயோ செவுத்தில் படுற மாதிரி போட்டுட்டு அது அங்கே பவுன்ஸ் ஆகி கீழே வந்து நடு ரோட்டில் போய் விழுது. மழை வேற பெய்கிற காலம், கீழேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்காது, அதில் ஈரம் படாதா? அவர் போட்டுட்டு அவரும் வந்து எடுத்து கொடுப்பாருன்னு பார்க்குறேன், எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு யாரையோ கூப்பிடுறாரு. எவனும் நமக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. அங்கே ரோட்டில் நிற்கிறவன்லாம் கூட என்ன பேசுகிறவன் தான், சைடில் பேசுகிறவன், பின்னாடி பேசுகிறவன், எல்லாம் வந்து பேசுகிறவன், யோசிக்கிறவன் தான். ஆனால் அவனெல்லாம் வந்து கூப்பிட்டு அவன் பாட்டு கம்முன்னு இருக்கான். ஸோ யாரும் வந்து உதவி கிடையாது, உபத்திரவன் தான் சொல்லிட்டு நானே வந்து நான் எடுத்துக்கிறேன்ப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சேன். ஆனால் அவன் போனதுக்கப்புறம் எனக்கு பயங்கர கோவம். இது எல்லாத்தையும் வந்து அங்கங்கே எல்லாம் ஜன்னலுக்குள்ளே இருந்து அப்படியே சிசிடிவி தோத்தணும் அந்தளவுக்கு அப்படியே பராக் பார்க்குதுங்க. எதுக்கு அப்படி பார்க்கணும்? என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நான் அசிங்கப்பட்டாலும் எது செஞ்சாலும் செய்யலானாலும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு எப்படி கோவம் வருமா வராதா? அது பத்தாதுன்னு ஏதாவது காது பட அந்த வீட்டு பொம்பளைங்க பேசுகிறாளுங்க, அந்த ஆம்பளைங்க பேசுகிறானுங்க, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ கோவம் வரும்? செம இம்சையாக இருக்குது. எப்படி தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எப்படி தான் இன்னும் வாழ்நாள் முழுக்க தள்ள போகிறோம் காலத்தை அப்படின்னு நினச்சி பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. சரி, இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டேப்லெட் இருக்குது. மொத்தமாக ஒரு பண்டலில் பார்த்தீங்கன்னா 20 டேப்லெட்டு. நான் 2 வாங்கியிருக்கேன், 40 டேப்லெட்டு. ஓகேவா? இதில் ஒரு பாக்ஸோட எம்ஆர்பியே 1000 rupees போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க ஒரு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா 200 rupees போட்டிருக்காங்க. ஸோ 200 into 5 1000 rupees போல் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு எப்படி இது வந்து 234 rupeesக்கே கிடச்சிது. அதாவது 40 டேப்லெட் 234 ரூபாய்க்கு கிடச்சிது. இது ரொம்ப டிஸ்கவுண்ட்டு. ஆனால் நமக்கு எக்ஸ்பைரி டேட்டு 2027 வரையும் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் D டேப்லெட்ஸ் எல்லாமே ஃபேட் சொல்யூபிள் டேப்லெட்ஸு. இது தினமும்லாம் எடுத்தால் நமக்கு வந்து கிட்னி வந்து கெட்டு போயிடும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவும் விட்டமின் D டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நான் வாரத்துக்கு 1 எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு எடுக்கணும். ஸோ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது என்னடா இவ்வளோ கம்மி ரேட்லலாம் விற்கிறாங்க, இது வந்து டூப்ளிகேட் ப்ராடக்டாக இருக்குமோ, இந்த மாதிரி எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பு கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நல்லா இருந்தால் பரவாயில்ல, ஆல்ரெடி கெட்டு போயிருக்கு கொஞ்சமாக. விட்டமின் B12 கம்மியாக இருக்குது, விட்டமின் D கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்லையா? ஸோ மென்டலி ஃபிசிக்கலி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கோம். அதனால் அப்படியெல்லாம் யோசிக்க பார்க்க தோணுச்சு. ஸோ நார்மலாக இது ஃபார்மசியில் வாங்கினா எவ்வளோ ரேட்டுங்க வரும் தெரியல. இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். அது மல்லு கட்டி இந்த டெலிவரி பர்சன் கிட்ட வேற வந்து அக்கப்போரு தாங்காமல் அவன் வேற என்னடான்னா பிச்சை போட்டுற மாதிரி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். ரொம்ப திமிரு பிடிச்சவனுங்க. ஆனால் நானும் தான் அந்த டெலிவரியில் 2 மாதம் கஷ்டப்பட்டேன். என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணானுங்க. இவனுங்கெல்லாம் அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக மாதத்துக்கு அதுலேயே வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட
ஒரு ப்ராப்பராக டெலிவரி கொடுக்கறதில்ல, ஒரு மரியாதை கூட இருக்க மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பண்ணுறானுங்க. நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறானுங்க. எடுத்துட்டு ஏதோ வந்து கரெக்டாகவும் சொல்ல மாட்டாங்க. இந்த டைமுக்கு வரும், அந்த டைமுக்கு வரும்னா வந்துட்டு கொடுத்துட்டு போகணும். அப்படியும் கிடையாது. வரேன்னு சொல்ல வேண்டியது வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலையாக இருக்கப்போ கால் மேலே கோல் போட்டு ஒரே நிமிஷத்தில் 4 கால் போட்டு கஸ்டமர் நோ ரெஸ்பான்ஸ்னு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த டெலிவரி ஏஜென்ட் வந்தப்போ ரெக்கார்டாக இருந்ததில் அந்த சிசிடிவி, அதை நான் போடுறேன். யார் மேலே தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். சரிங்களா, கொடுத்துருங்கப்பா. அப்படியே இல்லை பைக் நிற்காது, ஸ்டாண்ட் உடனே இருக்காது. சாங்கி எடுக்கல, நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வரேன். இல்லை பைக் நிற்காது. இல்லை இங்கே தானே நான் வேறு பஸ் வேறு போடாமல் இருக்கேன். இல்லை அதுக்கு சொல்லலை, பைக் ஸ்டாண்ட் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஸ்டாண்ட் உடஞ்சிருக்கா? இல்லைண்ணா அது டேப்லெட் தான் நினைக்கிறேன். தூக்கி போடுங்க. ஓகே பண்ணிடுறீங்களா? அது வந்து பண்ணுறேன். தூக்கி போட்டால் வராது. இல்லை கொஞ்சம் வண்டி இந்த பக்கம் ஏற்றிடுவோம். அந்த சைடு இல்லை நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அன்றைக்கி வந்து கொடுத்தவர் தான். நான் ரெகுலராக நான் அவங்க கொடுத்துட்டு இல்லை தெளிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியலன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஜோக்காக இருக்குது. இல்லை இது இப்போ வந்து மொத்தம் 3 இருக்குங்க. பார்த்தீங்கன்னா முல்லை நகரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் வச்சு அப்புறம் இந்த பேக் சைடில் அதுவும் வச்சுக்கணும். முல்லை நகர் தான் போடுவோம். இது பே கொடுத்தா ஏன் வர மாட்டேங்குது? திரும்ப அன்ஏபிள் டு கான்டாக்ட்னு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. டெலிவரி பார்ட்னர் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்மூத் டோர்ஸ்டெப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, நான் இது கொடுத்து கஸ்டமர் நோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இருங்க, கனெக்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்களா? நான் வேலெட்டில் இருந்து அனுப்பணும். அதனால் வேலெட்டில் இதெல்லாம் வந்து என்னோட அம்மா நாளைக்கு தான் அது வர மாதிரி இருக்குங்க. இங்கே வந்துங்களா? இங்கே முன்னாடியே? ஆமாம், அந்த 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 லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் வந்து நான் அதுக்கு தான் உங்களுக்கு நான் முன்னாடியே நான் காலையிலேருந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். நம்ம ஒரு இடத்துல ஒரு டைமிங் ரொம்ப லேட் ஆகும். இது மட்டும் டெலிவரி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் இல்லை காலையிலேருந்து கேட்டவர் நீங்கள் என்னப்பா சரி எவ்வளோ அது மொத்தமாக? 234. வேலெட்டில் இருந்து அனுப்பியிருந்தா எனக்கு கொஞ்சம் வேறு என்ன ஜிபே தான் அனுப்ப சொல்லுங்கள். ஜிபேவா? என்கிட்டயே இருக்குது. இப்போ வேலெட்டில் காசு எடுக்க முடியாதுல்ல, அதனால் இப்போ ஸ்கேன் வேலெட்டில் எடுக்க முடியாதா? ரீட்ரைங் ஃபோன் வருது. இல்லைப்பா நீங்கள் கேளுங்க. இது நீங்கள் அதுக்குள்ளே ஏன் போட்டீங்க? நான் கேட்டேன் அந்த காலையிலேயே. அப்போ அந்த மாதிரி இருக்கப்ப ஏதாவது எமர்ஜென்சி நான் இல்லை ஜி. இப்போ நான் வந்துட்டு இப்போ வந்து எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா 2 கால் பண்ணோம். நாங்கள் அந்த 2 கால் பண்ணால் தான் வந்து நோ ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கு 4 கால் பண்ணி போட்டீங்க நோ ரெஸ்பான்ஸ். 4 கால் இல்லை, அது வந்து நாங்கள் பண்ணது ஒரு கால். அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக 4 கால் ஆகணும். இப்போ இது பே பண்ணுற முடியாது. கேளுங்க, வேலெட்லேருந்து பே பண்ணணும். இது இந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள் கேட்க முடியாது. சரி கொடுங்க, வேறு எப்படி அது ஸ்கேன் பண்ணணும்? இது பண்ணுங்க, ஜிபே பே பண்ணுங்க. சின்ன விஷயம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் பெரிய பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன். சுற்றி முற்றி எல்லாம் நிம்மதியாக இருந்துக்கிட்டு கண்டவே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே உங்களுக்கு வீடு தெரியும்ல, இங்கே வந்திருக்கலாம்ல. ஒரு செகண்ட் வந்து தட்டியிருந்தா கூட குளிக்கிறத கேட்டிருந்தேன். அது ஓகே ஜி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஸ்டாண்ட் இல்லைங்க. நீங்கள் திரும்ப வந்து கேட்டு தட்டினா எனக்கு புரியுது. ஸோ ஸ்டாண்ட் இல்லையா? நமக்குன்னு அமைஞ்சு இதில் ஸ்கேன் பண்ண முடியுமா? ஃப்ளிப்கார்ட்குள்ளேயே அதில் பண்ண முடியும். தெரியுமா என்னன்னு பாருங்கள். போடுங்க அந்த இது டெலிவரி ஸ்கேன் ஆகாது. இல்லை இல்லை ஆகலை.
புரியல. குளிச்சுட்டு வேஸ்டா இங்க நின்றுகிட்டு இருக்கேன்னா வேர்வை வேற வருது. குளிச்சுட்டு நான் உங்களை எதுவும் சொல்லலப்பா, என்னதான்ப்பா எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, நான் எதுவும் கண்டுக்காம தான் பல வருஷமா இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி பேசி எல்லாம் எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அது நீங்க கொஞ்சம் இங்க கீழே போட்டு வந்துருக்கலாம், மேல எங்கேயோ போட்டீங்க. நான் எடுத்துக்கிறேன் விடுங்க. ஸ்டாண்ட் இல்லாம எப்படி இருக்கீங்க நீங்க? வந்து இங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க, பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இப்ப அந்த இதுல வேலட்லயும் அப்படியே இருக்குது. இப்ப நான் உள்ள போய் சாவி எடுத்துட்டு வந்து அது நிப்பாட்டவே முடியாதா? அது ஈரம் ஏதாவது பட போகுது அந்த டப்பால.